பிரைஸ் தி லார்ட். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. சங்கீதம் 6:7. நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்னால கூட நம்ம கூட அப்படி தான், நம்ம கண்ணெல்லாம் குழி விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சத்துருக்கள் நினச்சி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம மங்கி போயிட்டு அப்படின்னா நம்ம பயந்தோனாவே நம்மளோட எல்லா செயலும் மங்கி போயிடும். அதை தான் இதில் சொல்லியிருக்காரு. நம்ம ஏசப்பாவை பிடிச்சிருக்க, நம்ம ஏசப்பாவோட பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எதை குறித்தும் பயப்படக்கூடாது. நம்மளோட கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாவற்றையும் ஏசப்பா சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. இனிமேல் நமக்கு அந்த பாடுகள்லாம் இல்லை. அதனால் நம்ம ஏசப்பாட்டை மட்டும் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம எதை குறித்தும் பயப்படாமல், ஏசப்பா எங்களை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, எங்களை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் போதும். ஏசப்பா நம்மளை எல்லா விதத்துலேயும் நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்லியிருக்கிறபடி அப்பா, அந்த துயரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அப்பா எங்களுக்காக நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு இனி எந்த பாடுகளும் இல்லை அப்பா, எந்த போராட்டங்களும் இல்லை ஆண்டவரே. அப்படியே இருந்தாலும் அப்பா நீர் எங்களை நடத்தி செல்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கரத்தை பிடிக்கிறவர் நீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பாடுகள், பிரச்சனை, போராட்டங்களுக்கு மத்தியில் நீர் நடத்தி கொண்டிருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இனி எங்களோட பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னது போல் அப்பா, எங்களோட துயரத்தில், எங்களோட போராட்டத்தில், எங்களோட பிரச்சனையில் நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதா. ஆமென்.